திருச்சியில் காவல்காரன் நூல் வெளியீடு. ஆம், திருச்சி மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி திருச்சி வெஸ்ட்ரிப்பள்ளி மைதானத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரங்கு எண் 17 திருச்சி மாவட்ட எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அங்கே விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வரங்கில்தான் இன்று நாம் காவல்காரன் என்ற நூலினை அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த நூல் தமிழர்களையும் தமிழ் சமூகத்தையும் தமிழ் மொழியையும் காவல் காத்த இனக்குழுவான முத்தரையர் சமூகத்தை பற்றிய ஒரு வரலாற்று தொகுப்பாகும். ஆம், சேர சோழ பாண்டிய பல்லவர்களுக்கு முன்பாக தமிழகத்தை ஆண்டவர்கள். நாலடியார் இந்த காவல்கார வம்சத்தை போற்றி புகழ்கின்றது. இவர்கள் தமிழக வரலாற்றிலே அரசர்களாக குறுநில மன்னர்களாக ஆட்சி நடத்தி அறவழியில் ஆட்சி நடத்தி புகழ் பெற்றவர்கள். அது மட்டுமல்லாது மன்னர்களாக இருக்கின்ற போது அரசர்களாகவும் பேரரசர்களாகவும் ஆட்சி புரிந்து நீர் மேலாண்மை திட்டங்கள், குடைவரை கோயில்கள், கட்டிடக்கலை இவற்றிலெல்லாம் புதுமையை புகுத்தியவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக வரலாற்றிலே ஆயுதம் வைத்துக்கொள்ள உரிமை பெற்ற ஒரே இனக்குழு முத்தரையர்கள். இவர்களுடைய கடமை உணர்வு அளவிடற்கரியது. ஆம், தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாது தமிழ் சமூகத்தை காவல் காத்தவர்கள். பல நூற்றாண்டுகளில் பல கட்டங்களில் அரசர்களாகவும் காவல்காரர்களாகவும் அம்பலக்காரர்களாகவும் இருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவர்கள். இவர்கள் ஆட்சியில் தமிழகம் செல்வ செழிப்போடு விளங்கியது. ஆம், வணிகர்களுக்கும் இவர் காவல்காரராக இருந்தார்கள். உள்ளூர் கிராமத்திற்கும் காவல்காரராக இருந்தார்கள். போர்க்களத்திலே போர் வீரர்களாக இருந்தார்கள். இவருடைய மரபிலே போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பூ சூடி சென்ற தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட முதல்வேந்தர் பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் இச்சமூகத்திற்கு இறைவனாக இருந்து இன்றைக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய பெருமைமிகு காவல்கார சமூகத்தினுடைய வரலாற்றினை தொகுக்கப்பட்டிருக்கின்றது. 2000 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தை காவல் காத்த வரலாற்றினையும், அதற்கு முன்பாக தெய்வங்களாக அன்னை பிடாரி அம்மனாகவும் காவல் தெய்வ கருப்பண்ணசாமியாகவும் ஐயனாராகவும் காவல் செய்த தெய்வங்களுடைய வரலாற்று செய்திகளையும், இன்றைக்கு மன்னர்களாக அம்பலக்காரர்களாக வளையர்களாக என பல அடையாளங்களிலே தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் தொண்டு செய்த முத்தரையருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றோம். அன்றைக்கு காவல்காரர்கள் சிறப்பாக காவல் செய்தார்கள். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் 11 லட்சத்துக்கு மேலான கடன் சுமை ஏற்றியிருக்கின்றார்கள். ஆனால் காவல்காரன் ஆட்சி அறத்தின் ஆட்சியாக இருந்தது. இன்றைய ஆட்சியாளருடைய ஆட்சி நிர்வாகத்தில் அரசு கஜானா காலி. ஆனால் அரசியல்வாத சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமையான சூழலில்தான் நாம் மீண்டும் அறத்தின் ஆட்சி, காவல்காரனுடைய ஆட்சி வளர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழக வரலாற்றில் காவல்காரருடைய சாதனைகள், அவர் செய்த தொண்டுகள் அனைத்தையும் இங்கே பட்டியலிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது அஞ்சல் தலை வெளியீட்டு விழா செய்திகள், பத்திரிகை செய்திகளெல்லாம் இந்த புத்தகத்திலே நாம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். தமிழ் சமூகம் காவல்காரன் என்ற நூலினை ஆதரிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.